கன்னி ராசிக்கு இந்த புத்தாண்டு ஜனவரி 31க்குள்ள இந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமா நீங்க ஃபீல் பண்ணதாங்க போறீங்க. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கிரக நிலைகள் மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சந்தோஷமான மகிழ்ச்சியான இந்த புத்தாண்டினுக்கு அப்புறம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர் டேரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய வினசஸ்ட்ரோ. கன்னி ராசிக்கு அதாவது எப்பதான்ப்பா எனக்கு நல்லது நடக்கும், உயிர் மட்டும்தான்ப்பா மிச்சமா இருக்குன்னு இப்படி கமெண்ட் செக்ஷனை திறந்தா இப்படியே தாங்க புலம்பிட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல. சரி, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வரலாமே, ஒரு நல்லது நடக்க போது அதை சொல்லலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா போட்டிருக்கேன். இந்த வீடியோல எந்தெந்த மாதிரி கிரக நிலைகள் இந்த ஜனவரி 2026 புத்தாண்டுல இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த விஷயம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். உங்களுடைய ராசிக்கு, கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. சூப்பரான கிரகங்கள். அதுவும் உங்களுடைய ராசிநாதனே போய் 5ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன், இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய 5ஆம் பாவத்துல இந்த ஜனவரி மாதம் டிராவல் பண்ணி வராங்க. அதுல குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா ஜனவரி 16ஆம் தேதி புதன், உங்களுடைய ராசிநாதனான புதனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு டிராவல் ஆறாங்க. உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல சனியும், 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. இதுதாங்க சூப்பரான ஒரு விஷயம். யாரெல்லாம் இப்ப வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்களோ, இந்த 2026 படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல நான் ஒர்க்குக்காக நான் வெளிநாடு போறேன் அப்படின்னா நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டுக்கு சனியும் 10ஆம் வீட்டுல குருவும் இருக்கு. ராசியில இருந்து 7ஆம் வீடு என்பது டிராவலிங் பண்றதுங்க, ரொம்ப தூரம் தொலைதூரம் டிராவல் பண்றது, ஃபாரின் பிளேசஸ்க்கு போறது. 10ஆம் இடம்ன்றது தொழில். உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு 10ஆம் இடத்துல போய் அமர்வது அப்படின்றது தொழிலுக்காக நீங்க டிராவல் பண்ணி போற மாதிரி இந்த வருடமே உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். தாராளமா நீங்க பண்ணலாம். உங்களுடைய 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாது, உங்களுடைய கௌரவஸ்தானமும் 10ஆம் வீடு தான். அதாவது லக்னத்துல இருந்து 10ஆம் வீடு என்பது ஒரு மனிதனுடைய கௌரவத்தை பத்தி சொல்றது. இந்த கன்னி ராசிக்கு பொதுவாவே என்னன்னா அது ஒரு நிலத்தத்துவ ராசி. பஞ்சபூதங்கள் இந்த ராசிகள்ல வரும். அதுல இந்த கன்னி ராசி நிலத்தத்துவ ராசி. உங்களுடைய ராசிநாதன் எங்க இருக்கிறாரு இந்த மாதம்? 5ஆம் இடம் மகரத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. அதுவும் ஒரு நிலத்தத்துவம் தான், மகரமும் ஒரு நிலத்தத்துவம் தான். அந்த ராசிநாதன் எங்க இருக்கிறாரு? சனி பகவான் 7ஆம் இடம். உங்களுடைய 7ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், உங்களுடைய ஃபாரின் டிராவல், இதை பத்தி சொல்ற இடம் தான் 7ஆம் இடம். சோ பாருங்க, கன்னிராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதத்துல யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே லவ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறப்போகுது. ஏன்னா சனி பகவான் எப்பயுமே ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது திக்பலம் அடைவார். 7ஆம் இடம் அப்படின்றது சனி பகவானுக்கே உரிய ஒரு ஸ்தானம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு துலாம். அந்த துலாம்ல தான் சனி பகவான் உச்சமாவார். அதாவது டீப் எக்ஸால்டேஷன் ஸ்டேட், ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அதே மாதிரி ராசிக்கு எப்பயுமே 7ஆம் இடத்துல சனி வரும்போது நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாலும் ஒரு ஸ்டேபிளான ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு கொடுப்பாரு, ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்களுக்கு கொண்டு கொடுப்பாரு. ஸோ சனி அந்த மாதிரி இடங்கள்ல இருக்காரு. அப்போ நீங்க லவ் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த வருடத்துல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எஸ்பெஷலி இந்த ஜனவரி மாதம் அதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க, இல்ல நான் என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த முயற்சி கை கொடுக்கிற இடத்துல இப்ப இருக்கு. ஏன்னா சனி வக்ரமும் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதி, அதாவது வீடு, மனை, வண்டி, வாகனம், அந்த மாதிரி உங்க சுகத்தையும் உங்களுடைய ஹாப்பினஸையும் குறிக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவரும் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க வீட்டை விட்டுட்டு ரொம்ப தூரம் போறதுக்கு, இல்ல வேலைக்காக நீங்க ரொம்ப தூரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத
நான் வந்து அதனாலதான் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீட்டுல செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் வருது. 5ஆம் இடம் என்பது காதலுங்க. 5ஆம் இடம் என்பது எஜுகேஷன். 5ஆம் இடம் என்பது கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய கற்பனை திறன். எப்படி நீங்க வந்து உங்களுடைய கற்பனை திறன் வந்து வெளியே காமிக்கிறீங்களோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம். அப்போ யாரெல்லாம் மீடியால புதன் சார்ந்த துறையில இருக்கவங்க, மீடியா, கம்யூனிகேஷன், லாயரு, அட்வொகேசி, ஸ்பீச் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, ஐடி செக்டர், ஈவன் ஐடி செக்டர் கூட புதன் சார்ந்து வரும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், இது எல்லாமே வந்து இந்த கணக்கு, வணிகம், வர்த்தகம், கணிதவியல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதன் தான். பேச்சு முக்கியமா, அந்த பேச்சு சார்ந்த துறைகளும் புதன்ல தான் வருது. அப்ப அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதம் வந்து இந்த 2026 ஜனவரி மாதமா நான் பாக்குறேன். ஏன்னா உங்க ராசிநாதனே போய் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாருங்க. எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாம வக்ரமாக கூடிய குரு பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டுல இருந்து உங்க 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. சோ யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, எதிரிகள் இருக்கும் இல்லையா, மறைமுகமா அவங்களை அட்டாக் பண்றது. குறிப்பா சொல்லணும்னா கன்னி ராசியில இருக்கவங்க ராகு மகாதசை நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாதகத்துல ராகு மகாதசையோ இல்ல கேது தசைகளோ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுக்கு குடைச்சலை கொடுக்கக்கூடியவங்க அவங்க பின்னாடி இருந்து ரொம்ப தாக்குவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, பிரச்சனை இதெல்லாம். 12ஆம் இடம்ன்றது தொலைதூர டிராவல் பண்ணி போறது, இல்லைன்னா விரயஸ்தானத்தை பத்தி சொல்றது வந்து 12ஆம் இடம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஈவன் தோ வந்து குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து ராகுவை பாக்குறது ஒரு வகையில நல்லது, கொஞ்சம் வந்து ரிலீஃப் கொடுக்கும். யாரெல்லாம் உங்களை பின்னாடி குத்திக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் உங்களை பிடிச்சி நீங்க முன்னாடி போகணும்னு நினைக்கும் போது உங்களை பிடிச்சி கீழே தள்ளுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கிட்ட நீங்க தப்பிச்சிருவீங்க. கொஞ்சம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அண்ட் ஆல்சோ யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் வீட்டுல ராகு பகவான் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி லெத்தாஜிக்கா இருப்போம். ஏன்னா 6ஆம் வீடு என்பது நம்ம வயிறும் சம்பந்தமான விஷயங்கள். அடிவயிறு, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அடிவயிறு சம்பந்தமா நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு பாருங்க அடிவயிறு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க கடந்த ஒரு 6-7 மாதமாவே. சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல போய் சொல்லுவீங்க, ஐயோ இல்லம்மா நீ வேற, நோயாவது நொடியாவது, உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. அதனால நீங்க இந்த ஜனவரி மாதத்துல ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மத்தபடி ஓவராலா இந்த ஜனவரி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸலண்டான பிளேஸ்மெண்ட்ல சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்ல இல்லாதவங்க ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆவீங்க. மேரேஜ்க்காக ட்ரை பண்றவங்களுக்கு மேரேஜ் நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் குரு பகவானோட பிளேஸ்மெண்ட் 10ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா ராகுவை பாக்குறதுனால குடைச்சல் கொடுக்கறவங்க எல்லாம் கொஞ்சம் அடங்கி போயிடுவாங்க. லைஃப் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா போக போகுது. குருவோட பிளெஸிங்ஸ் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பொதுவாவே வந்து கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும். அதுவும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது அப்படின்றது உங்களோட அதிர்ஷ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். இத்தனை கிரகம் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது சும்மா வாங்க கிடையாது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது. ஓகேவா? சோ இதை பயன்படுத்திக்கோங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மக்களை கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த புத்தாண்டு 26 கொடுக்கணும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ.